உபவாச ஜெப ஆராதனைகள், சிறப்பு செய்தியும் ஜெபமும் சென்னையில் லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி ஸ்தாபகர் சுவிசேஷகர் ஆர் மணி ஐயர் அவர்கள். கோவில் பூசாரியாக இருந்து இயேசுவின் ஊழியராக ஊழியம் செய்து வருகின்றவர். நாள் இந்த மாதம், அதாவது டிசம்பர் மாதம் 28, 29 சனி ஞாயிறு ஆகிய 2 நாட்களிலும், சனிக்கிழமை துரைசாமியாபுரம் அருகிலுள்ள மீனாட்சியாபுரத்தில் இருக்கும் பரிசுத்த லூக்கா CSI ஆலயத்தில் காலை 9:30 முதல் பிற்பகல் 1 மணி வரையிலும், 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கோமதி முத்துப்புறத்தில் உள்ள பரிசுத்த ஸ்தேவான் ஆலயத்திலும் காலை 8:30 முதல் பிற்பகல் 12:30 மணி வரையிலும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றார்கள். இந்த 2 கூட்டங்களிலும் பாடல் ஆராதனைகளை நடத்துகின்றவர்கள் லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி பாடல் குழுவினரோடு, சென்னையில் ஆர் சுந்தரம் பாடல் குழுவினரோடும். அன்பிற்குரியவர்களே, இவ் ஆராதனையின் முடிவில் சுகவீரமானவர்கள், பிசாசின் பிடியில் உள்ளவர்கள், மனநோய் உள்ளவர்களுக்கு தனித்தனியாக ஜெபம் ஏறெடுக்கப்படுகின்றது. திரளாய் கலந்து கொண்டு இறையாசி பெற்று செல்ல உங்கள் அனைவரையும் கனிவுடன் அழைக்கும் ரெவரன் ஜே நியூட்டன் பால், சேகர தலைவர் மற்றும் கோமதி முத்துவரம் சபை மக்கள். தொடர்புக்கு 9841111443 மற்றும் 729999945253. வாக்குத்தத்த புது வருட ஆராதனை நாள் இந்த மாதம் 31ஆம் தேதி செவ்வாய் இரவு 11 மணி அளவில். இடம் மெத்தடிஸ்ட் தமிழ் சபை, 4-3 ராயல்லா நகர், 3வது குறுக்கு தெரு, ராயல்லா நகர், ராமாபுரம், சென்னை 89. 2025ஆம் வருடத்திற்கான தீர்க்க தரிசன செய்தியை அளித்து அனைவருக்காகவும் ஜெபிக்க இருக்கின்றவர் சென்னையில் லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி ஸ்தாபகர் சகோதரர் ஆர் மணி ஐயர் அவர்கள். ஆண்டவர் தரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கும் சபை போதகர் ரெவரன் எம் ஜெயராஜ். செல்போன் 9775194884. செங்கல்பட்டு மகேந்திர சிட்டியில் புத்தாண்டு உயிர்மீட்சி கூட்டங்கள். TVG சர்ச் ஆஃப் இந்தியா டிரான்ஸ்ஃபார்ம் வாய்ஸ் காஸ்பல் சர்ச் நடத்தும் புத்தாண்டு உயிர்மீட்சி கூட்டங்கள் வருகிற 2025 ஜனவரி மாதம் 3, 4, 5 வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களிலும் தினமும் மாலை 6:30 மணி அளவில் கூட்டங்கள் நடைபெற இருக்கின்றது. நடைபெறும் இடம் TVG தேவாலயம், மகேந்திர சிட்டி, செங்கல்பட்டு ரயில்வே குலவா ஏரி அருகில். விசேஷித்த தேவ செய்தி அளித்து மனதுருக்கத்தோடு ஜெபிக்க இருக்கின்றவர் சென்னையில் லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி ஸ்தாபகர் சுவிசேஷகர் ஆர் மணி ஐயர் அவர்கள். தவறாமல் இந்த கூடுகையில் பங்கு பெற்று ஆண்டவர் இயேசு அருளும் புத்தாண்டிற்கான தெய்வ ஆசீர்வாதங்களையும் அற்புத சுகத்தையும் பெற்று அனுபவியுங்கள். இந்த கூட்டங்களை பற்றி மேலும் அறிய தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் எண் 9715973611. ஆண்டவராகிய இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே இந்த அற்புதமான நேரத்தில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஏனென்றால் மனுஷனிடத்தில் நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் வச்சுட்டே இல்லைன்னு சொல்லுவார் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமமாக செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் கர்த்தர் அப்படி கிடையாதுங்க. அவர் நாமத்தை நம்பி உண்மையான இதயத்தோடு யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்குறாங்களோ நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் தமக்கு சித்தமானபடியே மகிழ்ச்சியான காரியங்களை, அளவில்லாமல் நன்மைகளை கொடுத்து அவர் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் இலவசமாய் நமக்கு தருகிற தேவன். கேட்டுப்பார். இப்படிப்பட்ட அற்புதமான தேவனுடைய காரியத்தை தான் இப்போ நாம் சிந்திக்க போகிறோம். உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக மத்தேயின் புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். காஸ்பல் புக் ஆஃப் மேத்யூ சாப்டர் 21 verse 22. மேலும் நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். இந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு 100% அஷூரன்ஸ் தராருங்க. நீங்கள் ஜெபத்தில் எவையெல்லாம் கேட்பீர்களோ அவையெல்லாம் பெறுவீர்கள் என்று சொல்லிட்டார். ஒரு முறை இயேசு கிறிஸ்து தம் சீஷர்களை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அவர் கட்டளையிட்டார். உடனே என்ன பண்ணாங்க? சீஷர்கள் படகுல ஏறி போனாங்க. ஆனால் நடு கடலை அவங்க சென்றபோது கடல் கொந்தளிக்க ஆரம்பித்தது. பலவிதமான போராட்டம், வேதனை வந்த உடனே கதை ஆரம்பித்தாங்க, ஒப்பாரி வைக்க ஆரம்பித்தாங்க, சத்தம் போட ஆரம்பித்தாங்க. அப்போது இயேசு கடல் மேல் நடந்து வர
ஐயோ ஆவேசம் என்று சொல்லி ஒரு கூட்டம் கத்தினது. ஆனால் பேதுரு தான் சொன்னார், நீரே ஆனாள், இயேசுவே நீரே ஆனாள், நான் உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்று சொல்லி தைரியமாக நடந்து சென்றார். ஆனால் அந்த கடல் கொந்தளிப்பதை அவர் கீழே பார்த்த உடனே முழுக ஆரம்பித்தார். உடனே இயேசு அவரை தூக்கி விட்டு அப்புறம் ஒரு வார்த்தை சொன்னார், அற்ப விசுவாசியே, ஏன் நீ சந்தேகப்பட்டாய்? எதுக்கு நான் சொன்னேன்னா, எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெறுவீர்கள் என்று சொன்னார். See, already God has given the assurance that you will receive it. நீ தேவனிடத்தில் நீ பெற்றுக்கொள்வப்பா, என் கரத்தினால் உனக்கு வருது நன்மையாக தான் இருக்கும், தீங்குக்கு அல்ல, நன்மைக்கு தான் சொல்கிறேன். அப்போ அந்த தேவாதி தேவனுடைய தன்மை என்னென்பது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இந்த செய்தியினுடைய வார்த்தையின்படி கேட்டுப்பார். சர்வ வல்லவரிடத்தில் நம்ம கேட்குறோம். அவர் யார்? அவர் ராஜாதி ராஜா, அவர் சர்வ வல்லவர் இல்லையா? ஒரு முறை கிங் ஆஃப் சவுதி அரேபியா என்று சொல்லக்கூடிய அருமையான தேசத்தின் ராஜா அவர்கள் உலகத்தில் உள்ள கோல்ஃப் ஆடக்கூடியதான அந்த மனிதர்களை எல்லாம் அழைத்தார். சிறப்பாக ஆடக்கூடிய ஒரு 100 பேரை ஒரு விசேஷித்த விருந்துக்காக அழைத்தார். ஒரு 100 பேர்கிட்ட வந்தாங்க. அதில் வேர்ல்ட்லேயே நம்பர் 1 இருக்கக்கூடிய மிஸ்டர் அர்னால்ட், அவர் USA அமெரிக்க தேசத்தை சேர்ந்தவர். அவர் வந்து அந்த உணவை அருந்தி கொண்டிருந்த நேரத்தை, அந்த விருந்து நேரத்தில் அந்த சவுதி அரேபியாவுடைய ராஜா வந்து, அர்னால்ட், மிஸ்டர் அர்னால்ட், நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம், வாட் யூ வாண்ட் அப்படின்னு கரம் பிடிச்சி ஷேக் பண்ணி கேட்டாராம். உடனே இவர் என்ன பதில் சொல்லுன்னு தெரியல. உடனே சொன்னார், ஐ வாண்ட் டு ஓப்பன் எ கிளப் கிங் அப்படின்னார். அவ்வளோதான். இந்த உரையாடல் சில நிமிடங்கள் மாத்திரமே நடந்தது. இவர் அமெரிக்க தேசம் சென்று விட்டார். ஒரு 2 வாரமாக தினமும் தன்னுடைய இமெயிலை ஓப்பன் பண்ணி பார்த்து கொண்டிருந்தார். சரி, அருமையான சவுதி மன்னர் ஏதாவது ஒரு அந்த கோல்ஃப், அந்த பேட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த பாலை வைத்து அடிப்பார்களே அந்த கோல்ஃபை, அந்த அருமையான பேட்டை ஒரு கோல்டில் ஏதாவது அனுப்புவார் கிஃப்டா அப்படின்னு ஏதோ மனசில் நினைத்து கொண்டு அவர் 2 வாரமாக ஓப்பன் பண்ணி பார்த்தார். ஆனால் ஒரு மெயிலும் வரல. உடனே அவர் நினச்சார், சரி ஒரு ராஜாக்களுடைய இயல்பு போல இருக்கு அப்படி மனசில் ஏதோ நினச்சிட்டு போயிட்டார். 3வது வாரம் அவருடைய வீட்டு அட்ரஸுக்கு ஒரு பெரிய பார்சல் ஒன்று வந்தது. அதில் என்ன போட்டு வந்தது கொரியரில் பார்த்தீங்கன்னா, வெரி கான்ஃபிடென்ஷியல், மிகவும் இது ரகசியமானது, இது சவுதி மன்னரிடத்தில் வந்திருக்குது என்று சொல்லி அதில் பிரிண்ட் ஆகி வந்துதான். இவர் ஆவலாய் அதை திறந்து பார்த்தபோது பயங்கரமான அதிர்ச்சி அவர் காத்திருந்தது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சவுதி மன்னர் அதே அமெரிக்க தேசத்தில் அவருக்கு 500 ஏக்கர் இலவசமாக எழுதி தந்திருக்கிறார். இவர் ஆச்சரியம்னா ஆச்சரியம், இவருக்கு அந்த ஆச்சரியத்தை இன்னும் மீளவே முடியல. காரணம், இவர் சொன்னது நான் ஒரு கிளப்பை தொடங்க விரும்புகிறேன்னு தான் சொன்னார். ஆனால் ராஜா அதை புரிந்து கொண்டது எப்படி பார்த்தீங்கன்னா, அவருக்கு 500 ஏக்கரை இலவசமாகவே தந்து விட்டார். என் அன்பானவர்களே, ஒரு உலகத்தின் ராஜா, ஒரு தேசத்தின் ராஜா என்ன வேண்டும் என்று கேட்டபோது அவங்க இன்னும் அருமையாக சொன்னார். ஆனால் அந்த ராஜா புரிந்து கொண்டது என்ன, கேட்ட நபர் கூட அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பெல்லாம் கேட்கல. ஆனால் அந்த ராஜாவுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தீங்களா? எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, ஒரு உலக ராஜாவை இவ்வளோ செய்வாரானால் நீங்களும் நானும் இயேசு ராஜாவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருப்பது மெய்யானால். இது கேட்டுக்கொண்டிருக்க அருமை ஊழியர்களே, இதை பார்த்து கொண்டிருக்க அருமை விசுவாசிகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே, நீயும் நானும் ஆராதிக்கிற தேவன் இப்படிப்பட்ட தேவன். இயேசுன்னு சொன்னார், பெறுவீர்கள், எவைகளை கேட்பீர்களோ ஜெபத்திலே அவைகளை பெறுவீர்கள் என்று ஆண்டவர் வாக்குரைத்திருக்கிறார். ஆனால் ஏன் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிறு சிறு தடைகள் இருக்குது? எதனால நம்முடைய ஜெபத்துக்கு தடை? நீங்கள் உடனே நினைக்கலாம், அந்தகார சக்திகள், சாத்தானி தந்திரங்கள், அதெல்லாம் கிடையாதுங்க. அவை எல்லாவற்றையும் கர்த்தர் சிலுவையில் ஜெயித்து விட்டார். சாத்தானை தன் காலின் கீழே நசுக்கி விட்டார். சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை தன் காலின் கீழே நசுக்கி விட்டான்னு சொல்லப்பட்டதுனால நம்மிடத்தில் இருக்கிற சில குறைபாடுகளை கலைந்து விடுவோமானால் இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. உங்களுடைய புரிதலுக்காக மத்தேயு புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரம், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு ஆலோசனை என்ன? கடுகு விதையளவு உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்றால் அப்படியே நடக்குமா? நல்லா கவனிங்க. நீங்களும் நானும் யாரிடத்தில் கேட்க போகிறோம்னா ராஜாதி ராஜாவிடத்தில் கேட்க போகிறோம். நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் நினைப்பதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கிரியை செய்கிறவர் தான் நம்முடைய இயேசு ராஜா.
இந்த மகா பெரிய ராஜாவாகிய இயேசு இடத்துல நீங்கள் என்ன செய்யணும் தெரியுங்களா? சந்தேகப்படக்கூடாது. கடுகு விதை அளவு, கடுகு விதை எப்படி இருக்கும்? சிறுசாக இருக்கும். அந்த சிறிதளவு விசுவாசம் உங்களுக்கு உண்மையாக இருக்குன்னா மலையை பார்த்து தள்ளுண்டு போய். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார நெருக்கடி என்பது ஒரு பெரிய மலை போல் வந்து நிற்குது இல்லையா? இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் வியாதி வந்து ஒரு பெரிய மலை போல் வந்து நிற்குது இல்லையா? கடன் சுமைகள் அல்லது பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து பார்க்கும்போது அல்லது நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கிற சில நெருக்கடிகள், உபத்திரங்கள், போராட்டங்கள், அது எதுவாக இருந்தாலும் சரி ஒரு மலை போல பெருசாக தெரியுது இல்லையா? இவை எல்லாவற்றுக்கும் முடிவு என்னென்னு ஆண்டவர் என்ன சொன்னார்? கடுகு விதை அளவு உனக்கு விசுவாசம் இருந்தால் போதும், அதெல்லாம் சமுத்திரத்தில் போய் விழும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்துவின் அந்த கல்வாரி ரத்தத்துக்கு நேராக நம்ம எல்லாத்தையும் இப்போ டிவைட் பண்ண போகிறோம். உங்களுடைய கவலைகள், உங்களுடைய தேவைகள், உங்களுடைய பிரச்சனைகள் மழை போல இருக்குதா, அதை மடு போல மாற்றுகிற அந்த தேவனுடைய பாதத்தில் இறக்கி வைப்போம். இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன? ஜபம். எப்படிப்பட்ட ஜபம்? விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளிகளை ரட்சிக்கும்னு வேதம் சொல்லுதுங்க. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆத்மாவில் சில வியாதி இருக்கலாம், குறைபாடுகள் இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் பலவிதமான போராட்டங்கள் இருக்கலாம். இந்த வார்த்தை கேட்டு இருக்கும் போதே உங்கள் சூழ்நிலைகளை கர்த்தர் அறிவார். இப்போ ஆண்டவர் அதை தலைகீழாக மாற்ற போகிறார். நீங்கள் செய்ய வேண்டியது, ஆண்டவரே அந்த கடுகு விதையளவாவது என் வாழ்க்கையில் விசுவாசம் இல்லாதபடி நாங்கள் ஒருவரை குறைபட்டிருப்பேன், ஆனால் மன்னித்தருளும் ஆண்டவரே, புதுப்பித்தருளும் ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்தில் கேட்டு பார்ப்போமா? நம்முடைய குறைகளை அறிக்கையிடுவோமானால் நிச்சயமாய் நிறைவாய் அதை மாற்றி நம்மை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். முதலாவது யாரிடத்தில் நம்ம கேட்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ராஜாதி ராஜாவாக இயேசுவிடத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காரு? எவைகளை கேட்பீர்களோ ஜெபத்தில் அவைகளை பெறுவீர்கள்னு சொல்லிட்டார். அக்கறைக்கு போவோம் வாரோன்னு சொல்லிட்டார். கட்டாமல் கொண்டு போய் சேர்ப்பார். சந்தேகப்படாதீங்க. கடல் கொந்தளிப்பது போல சில பிரச்சனைகள், எதிர்பாராத வியாதிகள், போராட்டங்கள், மரணங்கள், சில தீங்கு நம்ம வாழ்க்கையில் வரதான் செய்யும். ஆனால் அவை எல்லாவற்றையும் கண்டு அஞ்சாமல் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஆம் என்றும் ஆமேன் என்று உங்கள் வாழ்க்கை நிறைவேறும் என்பதை சந்தேகப்படாமல் ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த வார்த்தையின்படி நம்ம ஆண்டவரத்தை இப்போ கேட்போம். கர்த்தர் நம்முடைய அவிசுவாசங்களை மன்னிப்பாராக, நம்முடைய குறையெல்லாம் நிறைவாக்குவாராக. ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி கேட்டுப்பார். குறைவை நிறைவாக்குற இயேசுவிடத்தில் கேட்டுப்பார். இந்த நேரத்தில் ஆண்டவரே ராஜாதி ராஜாவாக இயேசுவிடத்தில் கேட்டுப்பார் என்கிற இந்த ஆலோசனை நீ தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கேட்ட சிந்தித்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே சந்தேகப்பட வைக்கிற பொல்லாத ஆவிகளை கர்த்தர் கடிந்து கொள்வீராக. கடுகளவு விசுவாசம் இருந்தால், நம்பிக்கை இருந்தால், இந்த மலையை பார்த்து சமுத்திரத்தில் போய் விழு என்றால் அப்படியே நடக்கும் சொன்னீரே. உங்களால் கூடாது ஒன்றுமில்லைன்னு சொன்னேன். இப்பொழுதும் கூட வியாதி, சாவு, ஆண்டவர் மலை போல இருக்கலாம். கண்ணீர்கள், போராட்டங்கள், கடன் சுமைகள், பொருளாதார நெருக்கடிகள் என்று பல காரியம் இருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த கடுகளவு விசுவாசத்தை தருகிற ஒரு ஆவியானவர், அதில் ஜெயிக்க வைக்கிறது ஆவியானவர் இப்பொழுதே ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருவதாக. எல்லா அவர்களை பயமுறுத்துகிற வியாதிகள், கவலைகளை விட்டு வெளியே வர உதவி செய்யும். எல்லா சந்தேகம் அவர்களை விட்டு விலகிட்டாண்டவர். கர்த்தருடைய வார்த்தையை சிறுபிள்ளை போல விசுவாசித்து என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையில் மலை போல இருக்கிற பிரச்சனைகள் மடு போல மாறினதுக்காக ஸ்தோத்திரம். சமூகத்தில் தள்ளுண்டு போனதுக்காக ஸ்தோத்திரம். சமூகம் தான் எங்களுக்கு ஆறுதல் அப்பா. உங்கள் பாதத்தில் இறக்கி வைக்கிற விசுவாசத்தை கத்து விடுவித்து விட்டீர் என்கிற விசுவாசத்தை ஒவ்வொருக்கும் நீ கட்டளையிட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். ஜீவாதிபதி பேசும் தெய்வம் இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி விசுவாசத்தை தூண்டி விடுகிறது. கர்த்தருக்கு நேராக நீங்கள் வளரணும், கர்த்தருக்காக கனி கொடுக்கணும். நீங்கள் உங்கள் திருச்சபையிலே நல்ல வகையில் இணைந்து கர்த்தருக்கு மகிமையான கனி கொடுக்கணும் என்பதை வலியுறுத்தி சொல்லுகிற உண்மை உத்தமாய் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியம். இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கவும் தாங்கவும் மறக்க வேண்டாம். கர்த்தர் உங்களை அபிரதமாய் ஆசீர்வதிப்பாராக. மனுஷனிடத்தில் அல்ல, ராஜாதி ராஜாவாக இயேசுவிடத்தில் கேட்டுப்பார். அவர் உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம். ஆமென்.